ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜ்ஞான சமாதிபிஹி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. கண்ணனிடத்தில் நாம் பக்தியோடு இருந்தோம் என்றால் அது நமக்கு முக்தியையே பெற்றுக் கொடுக்கும். பக்திக்கும் முக்திக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. பாகவத புராணத்தினுடைய பெருமையை சொல்லும்போது பக்தி என்கிற பெண்ணுக்கு பணிப்பெண்ணாக, அவளுக்கு சேவை செய்பவளாகத்தான் முக்தி என்கிற பெண் இருக்கிறாளாம். அப்ப பக்தி யாரிடத்தில் உள்ளதோ அவர்களுக்கு சேவை செய்வதற்கு முக்தி தேவியும் கண்டிப்பாக வருவாள். அப்ப கண்ணனிடத்தில் பக்தியை வளர்த்து கொள்வதுதான் ஒரு ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனத்துக்கு சிறந்த வழி. அந்த பக்தி வளர வேண்டும் என்றால் அதற்கு நாம் செயல்களை செய்தால் மட்டும் போராது, பகவானை பற்றி மேலும் மேலும் புரிந்து கொண்டால் மட்டும் போராது, சில அடிப்படை பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆத்ம குணங்கள் என்று இவற்றை சொல்லுவார்கள். எப்படி நம்முடைய உடலுக்கு பல பண்புகள் இருக்கின்றனவோ அதை போல ஆத்மாவுக்கும் நல்ல பண்புகள் தேவை. ஆத்ம குணங்கள் இருந்தால்தான் ஒருவன் தானும் முன்னேற முடியும், தன்னை சுற்றி இருக்கும் சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியும். அந்த ஆத்ம குணங்களை பல புராணங்களில் பலரும் உபதேசித்துள்ளார்கள். அதே போல பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் கண்ணனும் சில உயர்ந்த பண்புகளை உபதேசித்து எவன் ஒருவன் தெய்வத்தன்மையோடு வாழ்கிறானோ அவனுக்குத்தான் இந்த பண்புகள் ஏற்படுகின்றன என்று கூறுகிறார். தெய்வத்தன்மையை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்க வேண்டாம். தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா என்று கண்ணனே கூறுகிறார். தெய்வத்தன்மையாவது சாஸ்திரங்களை அடிவொற்றி பின்பற்றி நடப்பது, அசுரத்தன்மையாவது சாஸ்திரங்களை மீறி நடப்பது. தேவன் அசுரன்னு பிறப்பால் இருக்கும் வேறுபாட்டை பற்றி இங்கு பேசவில்லை. ஒருவன் மனுஷனாகவோ தேவனாகவோ அசுரனாகவோ ராட்சசனாகவோ பிறந்திருந்தாலும் கூட சாஸ்திரம் சொன்னதை பின்பற்றித்தான் நான் நடப்பேன் என்கிற உறுதி என்றால் இருந்தால் அது தெய்வத்தன்மைன்னு சொல்லப்படுகிறது. அதே போல எந்த பிறப்பில் பிறந்தவனாக இருந்தாலும் சாஸ்திரத்தை மதிக்காமல் அது பகவானுடைய ஆணை என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை மீறி நடக்கும் தன்மை இருந்தால் அது அசுரத்தன்மை ஆகிறது. தெய்வத்தன்மை என்பது முக்திக்கே வழிவகுக்குமாம். அசுரத்தன்மை நரகத்தில் திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் பிறப்பதற்கு காரணமாகிறது என்று கண்ணன் கூறுகிறார். அப்ப அந்த பண்புகளை நாம் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன பண்புகள் என்று கடந்த சில பகுதிகளிலும் பார்த்தோம். அதை தொடர்ந்து கடைசியா ஒரு ஸ்லோகத்திலே சில பண்புகளை சொல்லி இவை அனைத்தும் இருந்தால் ஒருவன் பகவானாலே அனுகிரகிக்கப்பட்டவன் ஆகிறான் என்று சொல்லுகிறார். தேஜஹா க்ஷமா திருதிஹி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. எவன் ஒருவன் தெய்வத்தன்மையோடு பிறந்திருக்கிறானோ, தெய்வத்தன்மையை முன்னிட்டு தான் பிறந்திருக்கிறானோ அவனுக்கு இந்தெந்த நற்பண்புகள் எல்லாம் ஏற்படுகின்றன என்று சொல்லுகிறார். தெய்வத்தன்மையை முன்னிட்டு பிறப்பதென்றால் ஒருவன் நான் இந்த பிறவியில் சாஸ்திரத்தை பின்பற்றித்தான் நடப்பேன், சாஸ்திரத்தை மீறி நடக்க மாட்டேன் என்கிற உறுதியோடு இருப்பது. அப்படிப்பட்ட உறுதி எவனுக்கு ஏற்படும் என்றால் பிறக்கும் போதே பகவானுடைய கடாட்சம் எவனுக்கு கிடைக்கிறதோ அவன்தான் தர்மத்தின் வழி நடப்பானாம். ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேத் மதுசூதனஹ சாத்விகா சது விக்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று தெரிவிப்பார்கள். எவன் ஒருவன் குழந்தை பிறக்கும் போதே பகவான் அந்த குழந்தைக்கு அனுகிரகிக்கிறாரோ அந்த குழந்தைதான் வளர்ந்து சாத்விகனாக சத்வகுணம் உடையவனாக முக்தியை பற்றியும் உயர்வை பற்றியும் யோசிப்பவனாக இருப்பான். சவை மோக்ஷார்த்த சிந்தகா முக்தி அடைவதற்கான வழி என்ன என்கிற தேடுதலும் அவனுக்குத்தான் ஏற்படும் என்று கண்ணன் கூறுகிறார். அப்ப தெய்வத்தன்மை சாஸ்திரத்தை பின்பற்றும் தன்மை ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் அவன் பகவானாலே முதலிலே அருளப்பெற்றவனாக இருக்க வேண்டும். அந்த அனுகிரகத்துக்கு காரணம் என்னவென்றால் முன்முன் பிறவிகளிலே தெய்வத்தன்மையோடு வாழ்ந்திருப்பான். ஒருவன் புண்ணியம் செய்து சாஸ்திரங்களை பின்பற்றி வாழ்ந்திருந்தால் அதனால புண்ணியம் கிடைக்கும். அதனால அடுத்த பிறவி அடையும் போது சரி இந்த குழந்தை நன்னா படிக்கிறானே, இந்த குழந்தைக்கு தர்மத்திலே ஆசை உடையது, அதை மேலும் வளர்ப்போம் என்று பகவான் அனுகிரகிக்கிறார்.
அந்த அனுகிரகத்தின் காரணமாக மேலும் மேலும் தர்மத்தின் வழி நடக்க மனது ஈடுபடுகிறது. அப்படி அனுகிரகிக்கப்பட்டவன்தான் இன்னென்ன பண்புகளோடு இருப்பான் என்று கண்ணன் கூறுகிறார். முதலிலே தேஜஹா, தேஜஸ் என்று சொன்னால் பர அபிபவன சாமர்த்தியம்னு தெரிவிப்பார்கள். மற்றவர்களை வெல்லக்கூடிய திறமைக்கு தேஜஸ் என்று பெயர். ஒரு மாணவனை பார்த்த உடனே தேஜஸ்ஸா இருக்கார், ஒரு பெரிய வித்வானை பார்த்த உடனே தேஜஸ்வியாக இருக்கிறார்னு சொன்னால், தேஜஸ்வின்னு சொன்னால் தன்னை எதிர்த்து வருபவர்களை எல்லாம் அடக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் என்று பொருள். அப்ப தேஜஸ் என்பது அந்த வல்லமையை குறிக்கிறது. அந்த தேஜஸ் ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டும் என்று கண்ணன் கூறுகிறார். நமக்கு சட்டென்று புரியாது. ஏன், ஒரு பக்தன் யாருடைய சண்டைக்கு போக போவது கிடையாது. உலகத்துல அனைவருமே பகவானுடைய தாசர்கள் நினைக்கிறவனுக்கு இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவனுக்கு நல்லது பண்ண வேண்டும், இவனை சண்டைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் வேறுபாடே தோன்றாது. அப்ப வேறு ஒருவன் எதிரி என்று ஒரு பக்தனுக்கு யாருமே இருக்க முடியாது. அப்ப இவர் யாரை வெல்ல போகிறார்? மற்றவர்களை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் இவனுக்கு இருக்கணும்னு கண்ணன் சொல்றாரே. யாரை ஒரு பக்தன் வெல்ல வேண்டும்? அவர் தேஜஸை வைத்துக் கொண்டு என்ன சாதிக்க போறார் என்றால், இந்த தேஜஸை அப்படியே எதிர்முறையாக மாற்றி பார்க்க வேண்டும். எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும், அந்த தேஜஸ் உடையவனாக இருக்க வேண்டும்னு சொன்னால், அனைவரையும் ஜெயிக்கும் தன்மை ஒருவருக்கு இருக்கின்றால் அவரை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று தன்னிடையே கிடைக்குமோ இல்லையோ. மற்றவர்கள் எல்லாரும் இவர் ஜெயித்து விடுகிறார்னால் இவரை ஜெயிப்பதற்கு வேறொருவர் கிடையாது என்று கண்டிப்பா சொல்லலாம். இப்ப பரமாத்மாவை சர்வ அந்தர்யாமி, அனைவருக்கும் அந்தர்யாமியாக இருப்பவன், சர்வேஸ்வரன், அனைவருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. சரி சுவாமி, அனைவருக்கும் அவர் ஈஸ்வரர், அவருக்கு யார் ஈஸ்வரர் என்று கேள்வி வராது. எப்ப தன்னை தவிர்ந்த அனைவருக்கும் இவர்தான் ஈஸ்வரனோ, இனி இவரை ஆள்வதற்கு வேறொருத்தர் கிடையவே கிடையாது. திருஷ்டே என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதிருஷ்டம் திரஷ்டு என்று வேதாந்தம் சொல்லுகிறது. இவர்தான் அனைத்தையும் பார்த்து கொண்டு இயக்குகிறார். ஆனா பகவானை இயக்கக்கூடிய மற்றொருவர் யாருமே கிடையாது. அப்ப சர்வேஸ்வரன் சொல்றோம். அவர்கள் யாரு? இவர் ஒரு பக்தனுக்கு தேஜஸ் இருக்க வேண்டும், இவர் அனைவரையும் அழிக்க வேண்டும்னு சொன்னால் அப்ப இவரை அழிப்பதற்கு வேறு யாரும் கிடையாது என்று தன்னிடையே கிடைத்து விட போகிறது. அதாவது தனக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைகள் இருக்கோ இல்லையோ, சாஸ்திரத்தில் நம்பிக்கையோடு இதைத்தான் முக்திக்கு செய்ய வேண்டும், இதுதான் சரியான பாதை என்கிற ஒரு திட விசுவாசத்தோடு இருக்கும்போது யாராவது சிலர் வந்து அதை ஆட்டம் காண வைக்க வேண்டும், அதை எப்படியாவது நாம் அசைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கேள்விகள் வாதங்களை எல்லாம் வைக்கலாமே. நாம் இப்போ ஒரு தூணை நடுகிறோம், ஒரு பெரிய பந்தல் போட வேண்டும் என்றால் அந்த பந்தல்காரர் எப்படி போடுறாருன்னு பார்த்தேன்னா தெரியும். முதல்ல அங்கங்க கம்பியை நடுவாரோ இல்லையோ, பெரிய பெரிய கொம்பு, மூங்கில் கொம்பு, ஏதோ ஒரு கொம்பை நட்டு விட்டு அதை தானே எப்படி அசைத்து பார்ப்பார். மொத்த பந்தலையும் கட்டி விட்டு அதற்கு பின்னாடி அசைத்து அது எங்கேயான கீழ் விழுந்துருத்துனா பிரயோஜனமே கிடையாது. அப்ப அந்தந்த மரத்தை நட்டவுடனே நான் நட்டது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கை தனக்கே இருந்தாலும் அதை ஒரு முறை அசைத்து பார்க்கிறாரோ இல்லையோ. எதற்கு? அது அசையாமல் திடமாக இருக்கிறதான்னு பார்க்கறதுக்கு. அப்படி இருந்தால் தானே நல்ல பந்தல் நிற்கும். அதை போல நாம அடிப்படையா சில புரிதல்கள் சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு மேலதான் பக்தி என்கிற ஒரு பந்தலை நாமும் போட்டு வைத்திருக்கிறோம். நாளைக்கு யாராவது வந்து, இல்லையே பரமாத்மா இப்படி தான் கண்ணன் பொய் சொன்னாரே, அது எப்படி சரியாகும் என்று கேட்டால் அதற்கு பதில் தெரிய வேண்டும். ராமன் சீதையை இழந்து விட்டு எங்கு இருக்கிறாள்னே தெரியாமல் அழுது கொண்டிருந்தாரே, அவர் சர்வஜ்ஞா, அனைத்தையும் அறிந்தவரா? இவர் பரமாத்மாவா? அவர் துன்பம் எல்லாம் அனுபவிக்கிறாரே, இவர் பரமாத்மாவா என்று யாராவது 2-3 கேள்விகளை கேட்டால் உடனே நமக்கு அஸ்திவாரமே அசைந்து போய்விட்டால் மேல இருக்கிற பக்திங்கிற கட்டடம் வெகு விரைவிலேயே குலைந்து போய்விடும். அதனால் எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய தேஜஸ் இவருக்கு இருக்கணும்னு சொன்னால் இவரை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு கிடைக்கிறதா? ஜெயிப்பதென்றால் இவருடைய எண்ணங்களை மாற வைப்பது, இவருடைய எண்ணங்களை அசைக்க முடிந்ததென்றால் இன்னொருத்தர் ஜெயித்து விடுகிறார்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளில், தனக்கு இருக்கக்கூடிய புரிதலில் ரொம்ப ஸ்திரமாக ஒருவர் நின்றார் என்றால் அப்ப சுத்தி எவ்வளவுதான் ஒருவர் கலக்கினாலும் அது இவரை பாதிக்கவே பாதிக்காது. இப்ப கைகேயி, தசரதனுடைய மனைவி இருந்தாள். கைகேயிக்கு ராமனிடத்திலே மிகுந்த அன்பு உண்டு. அவள் ஒண்ணு பிறந்த போதிலிருந்தே ராமனை வெறுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பரதனை விட ராமன்தான் தன்னுடைய மகன் என்று கைகேயிக்கு எண்ணம் உண்டு. ராமனுக்கும் கைகேயி தான் எனக்கு தாய் என்கிற எண்ணம் உண்டாம். கூனி என்று மந்தரை, அந்த பணிப்பெண், அவள் தான் முதலிலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் கூடாது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் கிடைக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாள்.
அவள் கைகேயின் இடத்திலே செய்தி சொல்லுகிறாள். கைகேயி, உனக்கு என்ன நடப்பதென்றே தெரியாதா? ஊர் முழுக்க பெரிய உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. ராமனுக்கு நாளைக்கு பட்டம் கட்டப் போகிறார்களாமே, உனக்கு தெரியாதா? நாம் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று அந்த மந்தரை கைகேயின் இடத்துல சொல்லுகிறாள். அப்ப கைகேயிக்கு ரொம்ப ஆனந்தம். அப்படியா, என் ராமனுக்கு பட்டமா? இப்ப நல்ல ஆனந்தமான விஷயம் தானே, ஏன் நீ வருத்தத்தோடு சொல்லுகிறாய்? என் மகனை நான் அரியணை மேல் பார்க்க போகிறேன் என்று ரொம்ப ஆனந்தமா கைகேயி பேசுகிறாள். ஆனா மெதுவா மந்தரை பேசி பேசி அவருடைய மனதை மாற்றிவிட்டாள் அல்லவா? கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட என்று குலசேகர ஆழ்வார் சொல்லுகிறார். கலக்கியமா மனத்தனள், தானா கலங்கி இருக்கவில்லை, ஆனா மந்தரையாலே இவருடைய மனது கலக்கப்பட்டது. அப்ப அந்த கலக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தது கைகேயி தானே. தன்னுடைய முடிவில் திருடமாக நின்றிருந்து, பரதனும் ராமனும் 2 பேரும் என் மகன்கள் தான், பரதனை ஒரு நாளும் ராமன் தவறாக நடத்தப் போவது கிடையாது, என்னிடத்திலும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் என்கிற உறுதி இருந்திருந்தால் அவ மாறி இருக்கவே மாட்டா. ஆனா என்ன கொஞ்சம் 2 கட்டாந்தரம் இருந்தது. ஆமா, ராமன் நாளைக்கு அரசனாகி விட்டால் ஒருவேளை பரதன் ஒரு சாதாரண பணியாளாக நடத்தப்படுவானோ, நான் ஒரு சாதா மனைவி ஆகி விடுவேன், கௌசல்யை தான் ராமனுக்கு தாய், அப்ப ராஜ மாதாவாக அவளாகி விடுவாள், அப்ப நானும் நாளை கௌசல்யைக்கு பணிவிடை தான் செய்ய வேண்டும், என்னையும் தவறாக நடத்துவார்கள், ராமன் பரதனை ஒதுக்கி வைத்து விடுவார், இப்படி எல்லாம் அந்தரை சொன்னதையெல்லாம் இவளும் ஒப்புக்கொண்டு விட்டாள். அப்ப அசைக்கு பார்க்கும்போது அசைவதற்கு இடம் கொடுக்காமல் நம்ம மனசு உறுதியோடு இருந்ததென்றால் அப்ப நாம தேஜஸோடு இருக்கோம்னு அர்த்தம். நாம போய் யாரையும் சண்டை போட்டு ஜெயிச்சு கொல்ல போவது எதுவும் கிடையாது. மற்றவர்கள் நம்முடைய ஒரு பக்தனுடைய புரிதலை அசைக்க பார்க்கும் போது அது அசைக்கப்பட முடியாதபடிக்கு உறுதியோடு இருக்க வேண்டும். அப்ப தேஜஸ் மற்றவர்களை ஜெயிக்கும் திறமை. அதை எதிர்மறையில போட்டுட்டோம்னால் யாராலும் நம்மை ஜெயிக்க முடியாதபடி இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய அடிப்படை புரிதல்கள் கொள்கைகளை யாரும் மாற்ற முடியாமல் இருக்க வேண்டும். அம்பரீஷன் என்று ஒரு அரசன் இருந்தார். இக்ஷ்வாகு வம்சத்திலே பிறந்த அரசன். அந்த அரசன் விஷ்ணுவினிடத்திலே சிறந்த பக்தி உடையவர். ஒரு முறை விஷ்ணுமே இவரோடு ஒரு லீலை விளையாட்டு விளையாட வேண்டும் என்பதற்காக இந்திரனை போல் வேடமிட்டு கொண்டு பெரிய ஐராவதம் என்கிற யானையின் மேல் ஏறி அம்பரீஷ மகாராஜாவை பார்க்க வந்தார். நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறாய், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ தர்மத்தை செய்கிறபடியால் என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் கொடுக்கிறேன் என்று இந்திரன் சொன்னார். இந்திரன் வடிவத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் சொன்னார். அம்பரீஷன் மறுத்து விட்டார். நானோ விஷ்ணு பக்தன், அவர் எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார், எனக்கு எந்த தேவையும் இல்லை, உம்மிடத்துல நான் எதுவும் பிரார்த்திப்பதற்கு இல்லை, எந்த வரமும் வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப இந்திரன் திரும்ப கேட்டா, இல்ல ஏதாவது இருக்குமே, என்ன வேணுமானாலும் கேட்கலாம், நான் எதையும் கொடுக்கிறேன் என்றவர் பலமுறை கேட்டும் கூட அம்பரீஷன் மறுத்து விட்டார். எனக்கு ஏதோ ஒன்று வேண்டுமானால் அதை நான் என்னுடைய சுவாமியான நாராயணனிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு குழந்தை தனக்கு ஏதாவது பொம்மை வேணும், ஒரு துணி வேண்டும் என்றால் தன்னுடைய தாய் தந்தையர் இடத்துல தானே கேட்கும். அவர்கள் வாங்கி கொடுக்கவில்லை, சரியா பதில் சொல்லவில்லை என்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரருக்கு போய் அவர் தான் இனிமே என்னுடைய அப்பா, அவர் தான் இனிமே என்னுடைய அம்மான்னு சொல்லவே சொல்லாது குழந்தை. அதை போல எனக்கு என்ன வேண்டுமோ அதை நாராயணன் கொடுப்பார், அவர் கொடுத்தால் வாங்கி கொள்ள போகிறேன், இல்லை என்று சொன்னால் கத்தலாம் அழலாம், அவரோடு முறையிடலாமே தவிர இன்னொருவரை போய் கேட்டு பெறுவது என்னால் செய்ய முடியாது, நீ கொடுப்பது எதுவும் வேண்டாம்னு அம்பரீஷன் மறுத்து விட்டார். அப்ப பகவான் தன்னுடைய உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டு, சரி நீ சிறந்த பக்தியோடு இருப்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் செய்தேன் என்று தானே கூறுகிறார். அப்ப ஒரு பக்கம் கைகேயி, ஒரு பக்கம் அம்பரீஷன். கைகேயிக்கு கலக்கப்படும் போது மனது கலங்கி போய்விட்டது, ஆனா அம்பரீஷனுக்கு கலங்காமல் இருந்ததோ இல்லையோ, அதை போல நாமும் தேஜஸோடு, ஒரு பக்தனுக்கு தேஜஸ் இருக்க வேண்டும் என்றால் யாரும் இவனுடைய பக்தியையோ இவனுடைய நம்பிக்கையையோ அடிப்படை ஆன்மீக புரிதலையோ அசைத்து விட முடியாத அளவுக்கு தேஜஸோடு இருக்க வேண்டும். தேஜஸ் முக்கியமான குணம்னு சொன்னார். அடுத்தது க்ஷமா. க்ஷமான்னு சொன்னால் பொறுமைன்னு சொல்ற மூல்யம். யாரோ ஒருவர் என்னிடத்துல தவறாக நடந்து கொள்ளுகிறார், எனக்கு ஒரு துன்பத்தை விளைவிக்கிறார், ஆனால் அவரிடமும் நான் ஒரு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். ஒருத்தர் எனக்கு துன்பப்படுத்தினார்னால் அவரையும் எப்படியாவது துன்பப்படுத்தணும்னு எண்ணம் வந்தா அதுக்கு கோபம்னு பெயர். அப்படி இல்லை, நான் அவரை ஒன்றும் பண்ண போறதில்லை என்றால் அவரை மன்னித்து விட்டேன், அவர் எனக்கு எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மன்னித்து விட்டேன்னா என்ன, அவரை திரும்ப கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால், அப்படி ஒரு புத்தி ஏற்படாமல் இருந்தால் அப்ப பொறுமையோடு இருக்கிறோம், க்ஷமையோடு இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்கு ஒருத்தர் நல்லவராக நடந்து கொள்ளும் போது அவருக்கு நாம் நல்லவராக நடந்து கொள்வது பொறுமை கிடையாது. நமக்கு ஒருத்தர் துன்பமே விளைவிக்க வேண்டும், ஆனாலும் அவருக்கு நாம் திரும்ப எதுவும் கெடுதல் நினைக்காம இருக்கணும் இல்லையோ. ராமனை பத்தி வால்மீகி தெரிவிக்கிறார், நஸ்மரத்யபகாரானாம் சதமப்யாத்மவத்தையா
கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. ராமனுக்கு ஒருத்தர் பல்லாண்டுகளுக்கு தீமைகள் செய்தாலும் அதை ராமன் ஞாபகமே வச்சுக்க மாட்டாராம், உடனடியாக தானும் மன்னித்து விடுகிறாராம். எப்பேற்பட்ட ஒரு காக்காசுரன்! சீதையும் ராமனும் காட்டில் வாழும்போது சீதை மடியிலே தலை வைத்து ராமன் ஒரு முறை உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அவனுக்கு பெயர். அவன் ஒரு காக்கை வடிவத்திலே வந்து பிராட்டி சீதையினுடைய மார்பில் இங்க கொத்தி கொத்தி மாம்சம் வேணுங்கிறதுக்காக சாப்பிட வந்தானாம். பிராட்டிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த ராமனை எழுப்பினாள். ராமன் கோபப்பட்டு ஒரு தர்பத்தை எடுத்து அதுல பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்து, அந்த மந்திரத்தை உச்சரித்து அதை எய்தார். பிரம்மாஸ்திரம் காகாசுரனை துரத்த தொடங்கியது. எங்க போனாலும் அவனுக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை. தன்னுடைய தாய் மறுத்து விட்டாள், தந்தை மறுத்து விட்டார், மற்ற ரிஷிகள் தேவர்கள் அனைவரும் மறுத்தார்கள். இந்த ஜெயந்தனுக்கு காகாசுரனுக்கு யாராவது அடைக்கலம் கொடுத்திருந்தால் காகாசுரன் உயிர் போறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு முதல்ல உயிர் போயிருக்கும். பிரம்மாஸ்திரம் அவர்களை கொண்டு இருக்கும். அதனால யாருமே இடம் கொடுக்கவில்லை. த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதஹா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். உலகங்களையும் சுத்தி பார்த்து யாருமே இவனை கை கொடுப்பதற்கில்லை என்பபடியால் திரும்ப வந்து ராமனுடைய காலிலே காகாசுரன் விழுந்தான். அந்த சமயத்தில் ராமன் அவன் பண்ண தப்ப பொறுத்து விட்டார். ரகுவர எத் அபூஸ்துவம் தாதிருஷோ வாயசஸ்ய பிரணத இதி தயாளுர் யச்ச சைத்யஸ்ய கிருஷ்ண பிரதிபவம் அபராத்துர் முக்த சாயுஜ்யதோ பூஹு வத கிம் அபதமாகஸ் தஸ்ய தேஸ்தி க்ஷமாயாக என்று கூறத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் பாடுகிறார். கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனை முறை தூஷித்தான் சிசுபாலன், ஆனா அந்த சிசுபாலனையும் மன்னித்து மோட்சமே அளித்து விட்டார் பகவான். அது போல காகாசுரன் ராமாவதாரத்தின் போது பெரிய பாபத்தை இழைத்தான், ஆனா அவனையும் மன்னித்து விட்டார். அப்ப பொறுமை என்பது நமக்கு ஒருத்தர் தவறு தீங்கு செய்யும் போதும் கூட திரும்ப அவரை பழிவாங்கணும் என்றோ துன்பப்படுத்த வேண்டும் என்றோ நினைக்காமல் இருந்தால் அதற்கு பொறுமை என்று பெயர். அடுத்தது அப்ப க்ஷமா ஆச்சு. அடுத்தது திருதிஹி. திருதி என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் தர்மத்தின் பாதையிலிருந்து நழுவாமல் இருப்பதற்கு திருதி என்று பெயர். தைரியமுடையவர்னால் எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருக்கிறார். அதுல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு எடுத்த காரியத்தை விடாமல் பண்ணணும். எடுத்த காரியம் முதல்ல தார்மீகமான காரியமா இருக்கணும் வச்சுங்க. நான் 100 பேரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதை செய்யும் போது தடங்கல்கள் வந்தால் அதை மீறி நடந்துட்டு எவ்வளவு தைரியமா இருந்தேன் பாருங்கன்னு சொல்ல முடியாது. துரியோதனன் பாண்டவர்களுக்கு ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தார். அது கண்ணனே வந்து பேசி பார்த்தாலும் அதிலிருந்து மாறவில்லை. அதுக்காக தைரியவான் நான் சொல்ல முடியும்? தைரியம் என்றால் ஒரு நல்ல தர்ம காரியத்தை செய்யும் போது இடையில் தடங்கல்கள் எவ்வளவு வந்தாலும், பெரிய ஆபத்தே தனக்கு வந்தாலும் தான் எடுத்த உறுதியிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் தைரியம் திருதி என்று பெயர். அதுவும் வேண்டும்னார். அடுத்தது சௌச்சம். சௌச்சம் என்றால் தூய்மை. மனதும் தூய்மையாக இருக்க வேண்டும், உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும், பேச்சும் தூய்மையாக இருக்க வேண்டும். மனசு தூய்மையா இருக்கணும்னால் ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல் சத்துவகுணத்தோடு இருக்க வேண்டும். அதே போல வாயிலே கடுமையான சொற்கள் வரக்கூடாது. உடலாலே யாரையும் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். நல்ல சாத்விகமான உணவை உண்டு இந்த உடலை வளர்த்து வைக்க வேண்டும். அப்பதான் உடலில் சத்துவகுணம் இருக்கும். நாம ராஜசமான உணவுகளை, ரொம்ப அதிகமான காரம், அதிகமான உப்பு, அல்லது இந்த ரொம்ப நாள் முன்னாடி பண்ணி 2 நாள் 3 நாள் கழிச்செல்லாம் வச்சு சாப்பிட்றது, இதை போலவெல்லாம் பண்ணோம்னால் அது ரஜோகுண தமோகுணங்களை வளர்த்து விடும். அப்ப மனசும் உடலும் தூய்மையாக இருக்காது. அப்ப எல்லா விதமான தூய்மையும் வேண்டும். அடுத்தது அத்ரோஹா. அத்ரோகம்னு சொன்னால் யாரையும் நாம் வற்புறுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு ஒரு கருத்து இருக்கு, ஆனா இன்னொருத்தருக்கு வேறு ஒரு கருத்து இருந்தால் நம்முடைய கருத்தை மற்றொருவர் மேல திணிப்பதற்கு துரோகம்னு பெயர் சொல்லுவார்கள். அது கூடாது. அத்ரோகம்னு சொன்னால் ஒவ்வொருவனும் தன்னிச்சைப்படி நடப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நான் என்னமோ பெரியவன், நான் சொன்னா அவன் கேட்டாக வேண்டும், என்னை மீறி நடக்க முடியாது, நடக்க கூடாது என்று அவனை கட்டுப்படுத்தினோம் என்றால் அது நல்ல குணமே கிடையாது. அவனவன் இச்சைப்படி நடக்கட்டும். நாம் சொல்லி பார்க்கலாம், கேட்டால் கேட்கிறான், இல்லாவிட்டால் அவனை வலுக்கட்டாயமா நாம் எதையுமே பண்ண வைக்க முடியாது. அந்த அத்ரோகம் என்பது இருக்க வேண்டும். கடைசியாக ந அதிமானிதா. மானம். மானம் என்றால் தன்னையே அதிகமாக நினைத்துக் கொள்வது. அதிமானம், தங்கிட்ட இருக்கிற நன்மைக்கு மேல நம்ம உயர்ந்தவன் நினைத்து கொண்டால், நாம பிறப்பாலே ஏதோ கொஞ்சம் பணம் காசு சேர்த்து வச்சிருக்கலாம், இல்ல கல்வி படித்து இருக்கலாம், இதற்கு ஏற்ப ஒரு கர்வம் இருந்தா கூட போனா போறதுன்னு சொல்லிடலாம். சுவாமி அவர் படிச்சிருக்கார், முதுகலை பட்டம் வரைக்கும் படிச்சிருக்கார், அதனால கொஞ்சம் கர்வம் உடையவர், ரொம்ப சாதாரண மனுஷன்கிட்ட பேசுறா போல பேச முடியாது அப்படின்னா சரின்னு ஒத்துக்கலாம்.
ஒருத்தர் பெரிய விஞ்ஞானியா இருக்கார், அவரெல்லாம் நம்ம கிட்டக்க போய் பேச முடியாது. பிரதான மந்திரி இருக்கார், முக்கியமந்திரி இருக்கார், ஜனாதிபதி இருக்கார், அவர் கிட்டக்க போய் பேச முடியாதுன்னால் ஆமா சாமி அவருடைய பெருமைக்கு தகுந்தபடி அவர் நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க கண்ணன் சொல்றது அதிமானிதா. அதிமானம்னு சொன்னால் என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்கு நான் கர்வப்படல, அதை விட பன்மடங்கு அதிகமா அதற்கு தகுதி அல்லாத கர்வத்தை நான் படுகிறேன். என்னுடைய செல்வத்துக்கு பொருந்தாத கர்வம் எனக்கு உள்ளது, என்னுடைய அழகுக்கு பொருந்தாத ஒரு மேல ஒரு எண்ணம் கர்வம் என்னிடத்தில் இருந்ததென்றால் அதெல்லாம் அதிமானம்னு சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் அதிமானம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கண்ணன் சொல்லுகிறார். அப்ப தேஜஸ், பொறுமை, தைரியம், தூய்மை, நம் கருத்தை மற்றவர் மேலே வற்புறுத்தாமல் இருப்பது, நம்முடைய உயர்வுக்கு மேல அதிகமாக கர்வம் கொள்ளாமல் இருப்பது, இதை போல கீழியும் 2 ஸ்லோகங்கள பல குணங்களை பார்த்துள்ளோம். இந்த குணங்கள் அனைத்தும் பவந்தி தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ய. எவனொருவன் பிறக்கும் போதே பகவானுடைய அனுகிரகத்தோடே சாஸ்திரத்தை பின்பற்றி நடக்கும் ஒரு மனநிலையோடு பிறக்கிறானோ, சாஸ்திரத்தை பின்பற்றி வாழ்க்கையில் நடக்கிறானோ, அவனுக்கு இந்தெந்த பண்புகள் எல்லாம் வருமா. சரி, இந்த பண்புகளை வச்சு என்ன பண்ணணும்னால் மேலும் மேலும் அதை வளர்த்து விடும். இந்த பண்புகள் இருந்தால் அவருடைய அடுத்த பிறவியிலும் அனுகிரகம், அடுத்த பிறவியிலும் அனுகிரகம், இப்படி உயர்ந்து உயர்ந்து ஆத்மா சிறந்த பக்தனாக இருந்து பல பிறவிகள் தான் எடுக்கணும் தேவை கிடையாது. இந்த ஒரு பிறவியிலேயே நாம் நல்லவனாக வாழ்ந்தால் பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைத்து நாமும் பக்தனாகி முக்தியே அடைந்து விடலாம். அப்ப ஆத்ம குணங்கள் என்பவை பகவானுக்கு நாம் பிடித்தவர்களாக இருப்பதற்கு ரொம்ப முக்கியம். நாம என்ன சாதனையாளர்களாக இருக்கிறோம் என்பதை கூட பகவான் பார்க்க போவது கிடையாது. பண்பாளனாக இருக்கிறோமான்னு கண்டிப்பாக பார்க்க போகிறார். அப்ப இந்த குணங்களை நாமும் வளர்த்து கொள்வதற்கு ஆந்தனையும் முயற்சிப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।